சரோஜா தேவிக்கு பெரும்பாலும் அவருக்கு சண்டைகள் போடுவது பிடிக்காது. அதனாலேயே எம்ஜிஆர் படங்களில் சண்டை காட்சிகளின் படப்பிடிப்பு நடக்கும்போது அவர் இருக்க மாட்டார். படப்பிடிப்பில் இருக்கிறவர்களே சரோஜா தேவியை வெளியே அனுப்பிவிடுவார்கள். இல்லையென்றால் அவருடைய காட்சிகளை மட்டும் முதலில் படமாக்கிவிட்டு அவரை அனுப்பிவிடுவார்கள். எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டு முதலில் அவரை வெளியே அனுப்பிவிடுங்கள், பிறகு நாம் சண்டை காட்சியை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவார். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பாம்பு தலையை பிடித்தபடி சரோஜாதேவி நடிக்க வேண்டியது. முதல் டேக்கில் அது ஓகே ஆகவில்லை. இரண்டாவது டேக்கில் பாம்பை பிடித்து கொண்டிருந்த பக்கத்தில் இருந்தவர் அதை விட்டுவிட்டார். உடனே சரோஜாதேவியை அது கவியது. சரோஜாதேவிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அருகில் இருந்த எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்து கொண்டார். அன்று முதல் எம்ஜிஆர் சரோஜாதேவிக்கு பாம்பு, சிறுத்தை, புலி இவைகளுடன் நடிப்பது என்றால் மிகவும் அவருக்கு பயம். குலே பாகாவலி திரைப்படம்தான் பெங்களூரில் சரோஜாதேவி எம்ஜிஆர் படத்தை பார்த்தது. அந்த தியேட்டர் வாசலில் புலி ஒன்று உரிமை கொண்டிருப்பதை பார்த்த சரோஜாதேவி அந்த படத்திற்கு வேண்டாம் என்று சொன்னார். அந்த தியேட்டர் பெயர் மெஜஸ்டிக் தியேட்டர். ஆனால் அவரது அம்மா வெறும் பொம்மைதான், உள்ளே வா என்று அழைத்து கொண்டு சென்று விட்டார். அந்த படம் பார்த்து கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் புலியின் வாயை பிடித்து பிளக்கும் காட்சியில் ஓ என்று அலறிவிட்டார். உடனே அருகில் இருந்தவர்கள் எல்லாம் திரும்பி பார்க்க சரோஜாதேவி அம்மாவுக்கு வெட்கமாக போய்விட்டது. உடனே சரோஜாதேவி வாயை பொத்தி அமைதியாக இரு, எல்லோரும் பார்க்கிறார்கள் என்று அமைதிப்படுத்தினார். அப்படி புலிகளுடன் சண்டை போடுவதை படத்திலே பார்க்க முடியாதவர். தாயை காத்த தனையன் என்ற படத்தில் எம்ஜிஆர் சிறுத்தையுடன் சண்டை போடும் காட்சியில் அவர் அந்த ஸ்பாட்டில் இருக்க மாட்டேன் என்று வெளியே ஓடிவிட்டாராம். நாடோடி மன்னன் படத்தில் இளவரசி ரத்னா பாத்திரத்தில் நடிக்க வைக்க பல புதிய நடிகைகளை தேர்வு செய்து படம் எடுத்து பார்த்து அந்த முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்ததால் சரோஜாதேவியை இறுதியில் தேர்வு செய்தார். எம்ஜிஆருக்கும் அந்த படத்தில் நடித்தபோது சரோஜாதேவியின் மழலை கலந்த தமிழுக்கு ஏற்ப வசனங்களை மாற்றி அமைத்தார் எம்ஜிஆர். சரோஜாதேவி எம்ஜிஆருடன் மட்டும் 20க்கும் மேற்பட்ட படங்களில் இணைந்து நடித்துள்ளார். அவர்களது ஜோடியை தொடர்ந்து பார்த்து ரசித்த அந்த கால ரசிகர்கள் அது பற்றி எந்த விமர்சனமும் செய்ததில்லை. ஆனால் இந்த காலத்தில் 1-2 படங்களில் சேர்ந்து நடித்தாலே வேறு நாயகியர் கிடைக்கவில்லையா என்று கமெண்ட் செய்வார்கள். ஏனென்றால் அந்த ஜோடி அவ்வளவு ரசிக்க வைத்தது. சின்ன சின்ன வேடங்களில் நடித்து புரட்சி நடிகராக உயர்ந்த எம்ஜிஆர் அவருடைய ஆரம்ப கால திரைப்படங்களில் அதிகம் சரித்திர படங்களாகவே அமைந்தன. குதிரையில் பறப்பதும் வால் சண்டையில் விளாசுவதும் அவருடைய அடையாளமாகவே அப்போது மாறியிருந்தது. அவர் நடித்த சில சமூக கதைகள் வெற்றி பெறாததால் அது போன்ற படங்களில் நடிப்பதை எம்ஜிஆர் தவிர்த்து வந்தார். அந்த நேரத்தில்தான் அவர் சமூக திரைப்படங்கள் பக்கம் திரும்ப வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்தார் எழுத்தாளர் சின்ன அண்ணாமலை. அப்படி நடித்த திருடாதை திரைப்படத்தில் சரோஜாதேவி முதலில் ஜோடியானார். அதன் பிறகு இவர் இருவரும் சேர்ந்து நடித்த அத்தனை படங்களும் வெற்றி வகை சூடியது. ஆனால் பிரம்மாண்டமான உருவான அடிமைப்பெண் திரைப்படத்தில் சரோஜாதேவி நடித்திருந்தால் எப்படி இருக்கும்? 1963இல் எம்ஜிஆர் அடிமைப்பெண் திரைப்படத்தை எடுப்பதற்கு ஆரம்ப புள்ளி போட்டார். அது தள்ளி போய் 1967இல் படம் ஆரம்பமானது. அதில் எம்ஜிஆருடன் சரோஜாதேவி, KR விஜயா, ஜெயலலிதா மூவரும் நடிப்பது என முடிவானது. PN சுந்தரம் ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தமானார். படம் ஆரம்பிக்கப்பட்ட பின் கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகு அடிமை பெண் குறித்து எந்த செய்தியும் வரவில்லை. சரோஜாதேவி நடித்த அடிமை பெண் எம்ஜிஆர் படங்களை தொடங்குவதும் பிறகு அவற்றை கிடப்பில் போடுவதும் புதிதல்ல. 1936இல் சதி லீலாவதி படத்தின் மூலம் சினிமாவில் நுழைந்த எம்ஜிஆர் 1981 வரை 138 திரைப்படங்களில் நடித்துள்ளார். அவர் தொடங்கி கைவிடப்பட்ட படங்களின் எண்ணிக்கை மட்டும் 50க்கும் மேல் இருக்கும். சரோஜாதேவி, KR விஜயா, ஜெயலலிதா ஆகியோரை வைத்து அவர் தொடங்கிய அடிமை பெண் அதில் ஒன்று. அடிமை பெண் படம் கைவிடப்பட்ட ஓராண்டு கழிந்த பின் மீண்டும் அடிமை பெண் பட வேலைகளை எம்ஜிஆர் தொடங்கினார். இந்த முறை RM வீரப்பன், லட்சுமணன், NKT சாமி உள்ளிட்டவர்கள் கதையில் நிறைய மாற்றங்கள் செய்தனர். எம்ஜிஆருக்கு அதே இரட்டை விடம். 3 நாயகிகள் என்பதிலும் மாற்றமில்லை. ஆனால் சரோஜாதேவி, KR விஜயாவுக்கு பதில் ஜெயலலிதா 2 வேடங்களில் நடித்தார். 3வது நாயகியாக ராஜஸ்ரீயை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். எம்ஜிஆருக்கு ராசியாக அமைந்த இயக்குனர் K. சங்கர். அவரே படத்தை இயக்குவது எனவும் முடிவானது. அடிமை பெண் படத்தின் இயக்குனர் K. சங்கர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என 4 மொழிகளில் படம் இயக்கியவர். சிவாஜியை வைத்து ஆலயமணி, ஆண்டவன் கட்டளை, மிருதங்க சக்கரவர்த்தி போன்ற சிறந்த படங்களை தந்தவர். அவர் அடிமை பெண்ணை இயக்குவதற்கு முன்னால் எம்ஜிஆர் நடிப்பில் பணத்தோட்டம், கலங்கரை விளக்கம், சந்திரோதயம், குடியிருந்த கோயில் படங்களை இயக்கியிருந்தார். எம்ஜிஆரை வைத்து மட்டும் இவர் 8 திரைப்படங்கள் இயக்கியுள்ளார். ஒரு கட்டத்துக்கு பின் வருவான் வடிவேலன், தாய் மூகாம்பிகை, நம்பினோர் கெடுவதில்லை என 10க்கும் மேற்பட்ட பக்தி படங்களை இயக்கினார். 60களில் எம்ஜிஆரின் மனம் கவர்ந்த இயக்குநராக இருந்ததால் அடிமை பெண்ணை இயக்கும் பொறுப்பு K. சங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சரோஜாதேவி, KR விஜயா நடிப்பில் தொடங்கப்பட்ட
காட்டப்பட்ட அடிமை பெண் ஏன் கிடப்பில் போடப்பட்டது, அவர்களுக்கு பதில் இரட்டை வேடம் ஜெயலலிதாவுக்கு எப்படி அடித்தது என்பதெல்லாம் இன்றும் விடை தெரியாத கேள்விகள். இத்தனைக்கும் எம்ஜிஆர், சரோஜா தேவி, KR விஜயா இடம்பெறும் அடிமை பெண் படப்பிடிப்பு புகைப்படங்கள் பத்திரிகைகளில் வெளிவந்தன. அதன் பிறகே படம் கைவிடப்பட்டது. அடிமை பெண்ணில் சரோஜா தேவி, KR விஜயா நடித்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், யாருக்கு எந்த கதாபாத்திரம் கிடைத்திருக்கும்? கற்பனையே மிகவும் சுவாரஸ்யமான செய்தியாக இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் செய்தி கசிந்து கொண்டே இருந்தது. அதாவது சரோஜாதேவிக்கு திருமணமானதால் எம்ஜிஆர் அடிமைப்பெண் திரைப்படத்தை கைவிட்டார் என்றும், அதன் பிறகு கதை, திரைக்கதையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடிமைப்பெண் படத்தை எம்ஜிஆர் எடுத்தார் என்ற செய்தி வந்தது. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான படத்தை கோட்டை விட்டுவிட்டோம் என்று சரோஜாதேவி பல செய்திகளில், பல பேட்டிகளில் புலம்பியிருக்கிறார். காலத்திற்கும் நின்று பேசும் நாடோடி மன்னனை போல சரோஜாதேவி அடிமைப்பெண் திரைப்படத்திலும் நடித்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது நமது எண்ணம்.